கடலிலே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே, எந்த கன்னம்னாரு. அவர் கேட்ட கேள்வி. பையனுக்கு வயசு 7 இருக்கும், 8 வயசு இருக்கும். நெத்தி நிறைய விபூதி குங்குமத்தோட மங்களகரமா வந்தாரு. சரி, சங்கச்சவேர் முருகனே வந்தது மாதிரி நான் நினைச்சேன். உண்மையிலேயே சத்தியமா என் மனசுக்கு அப்படி தோணுச்சு. அவர் கேள்வி கேட்டோன்னே, முருகா என்னப்பா அது சோதிக்கிற சஷ்டி அன்னைக்கு. சரின்னு பார்த்தா அவர் கேட்ட கேள்வி என்ன, கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே எந்த கன்னம்னு சொல்லுங்க ஐயானார். சரின்னு பதில சொல்லிட்டேன். சொன்னோன்னே மகிழ்ச்சிங்க ஐயா, எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாருக்கும் சொல்லுங்க ஊருக்குன்னாரு. சொல்லிட்டு புறப்பட்டாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். முத்துக்கருப்பேன்னாரு. அந்த அதான் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அந்த கதை ஞாபகம். அவர் பேர், அந்த பையன் பேரு முத்துக்கருப்புனா முருகன் தானே. ஒரு பேர், ஆமா, முருகனுக்கு முத்துன்னு பேர் இருக்குல்ல, முத்து முருகன் பேர் இல்லையா. நவரத்னங்களிலே முத்துதான் பட்டு தீட்டாம சொல்லிக்கும், தானாவே சொல்லிக்கக்கூடிய. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அவர் என்ன கேட்கிறாரு, கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னாரு. அந்த காலத்துல திரைக்கடலோடியும் திரவியம் தேடல்னு கடல் வழியாக வாணிபம் செய்த மக்கள் நம்ம நாட்டில் உண்டு. அப்படி கடல்ல போய் சம்பாதிக்க போற போது கடலுக்குள்ள கப்பல் கவிழ்ந்துருமா. சரி, அப்படி கப்பல் மூழ்கிட்டா, இப்பவும் டைட்டானிக் கப்பல் எத்தனை கப்பல் மூழ்குது, அது மாதிரி மூழ்கிட்டா கவலைப்பட்டு கன்னத்துல கை வைக்காதேன்னு ஒரு அர்த்தம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்ல அர்த்தம். எல்லாத்தையும் இழந்துட்டா கண்ணம்னா களவு, திருடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கேயும் போய் திருட்டு வேலையில கை வச்சிடாத. உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ நொடிச்சு போனாலும் பொருளெல்லாம் இழந்து விட்டாலும் கண்ணம் என்ற களவு செய்ய வேண்டாம் அப்படிங்கறத அர்த்தம். அதுக்காகத்தான் அந்த தம்பி வந்து என்ன கேட்கிறாரு. நான் சொன்னேன் திருடக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தை களவுன்னா, கண்ணம்னா களவு அப்படிங்கிற அர்த்தம். அதனால களவும் கற்று மரன்னு சொன்னா இல்ல, அப்படின்னா களவும்னா என்ன, நம்மளால எல்லாரும் திருடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால அந்த மாதிரி அந்த உங்க பேரை பார்த்தோன்னா அந்த பையன் ஞாபகம் வந்துருச்சு. சரி சார். அப்படி ஒருத்தர் என்ன பண்றாரு, நிறைய மொழிகளை தேடி தேடி படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, என்னென்ன மொழி இருக்கோ உலகத்தை எல்லாத்தையும் தேடி தேடி படிச்சாரு. தேடி தேடி படிச்சாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் வேலை மெனக்கட்டி இதே படிச்சுக்கிட்டு இருப்பேன், வேற என்னத்தையாவது பார்க்கலாம், ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடலாம், அதை விட்டுட்டு மொழி பற்றுன்னு சொல்லிவிட்டு இதே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுவிட்டா அந்த அம்மா. வேலை மெனக்கட்டு இதே படிக்கிறியே, எந்த நாய் கேட்க போகுதுன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அம்மா கேட்டா இதே படிக்கிறிய எந்த நாய் கேட்க போகுதுன்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. சே, இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாலே, மொழி பற்று இல்லாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் நம்ம படிச்சோம், நம்மளை போய் எந்த நாய் கேட்க போகுதுன்னு படிக்கிறான்னு கேட்டுவிட்டாலேன்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டார். சரி, வீட்டை விட்டு போனவர் ஊரு விட்டு ஊரு போய் நாடு விட்டு நாடு கடந்துட்டாரு. அவர் போய் ஒரு நாட்டில் தங்கி இருக்கிறாரு, திரும்பவும் அதையே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நாட்டில் பல ஆண்டுகள் குடியிருக்கிற நேரத்தில், அங்கே தங்கி இருக்கிற நேரத்தில் அந்த நாட்டுக்குள்ள ஒரு திருட்டு நடக்குது, களவு, கொள்ளை சம்பவம், பெரும் திருடு. அரசாங்கத்தில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு கூட்டமா வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவங்க சிக்காம தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச உடனே கண்டுபிடிக்கணும்னு உளவுத்துறை மூலமா எல்லாம் தேடி பார்த்தா அவங்க சிக்கினது தடயம் என்னன்னா ஒரே ஒரு நாய் மட்டும் சிக்கிருச்சு. சரி, அவங்களோட நாயும் கூட வந்திருக்கும் போல இருக்கு. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, நாயை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நாயை பிடிச்சாச்சு, என்னன்னு நாய்கிட்ட கேட்கறது? அதுக்கு எப்படி சொல்ல தெரியுமா? முடியாது. அது ஐந்தறிவு ஜீவன். ஆனாலும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்? தமிழ்நாட்டுக்காரர் ஒரு நாய் வளர்த்தாருன்னா தமிழ்ல பேசினா புரியும். ஆமா. ஆங்கிலேயர் வளர்த்திருந்தாருன்னா ஆங்கிலம் பேசினா புரியும். ஆமா. இந்திக்காரர் வளர்த்திருந்தாருன்னா இந்தி பேசினா புரியும். அப்படி அந்த நாயை வளர்த்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, அதானே ஆதாரம். ஆமா. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? பல மொழியும் படிச்சுட்டு போயிருக்கிறாரு ஒருத்தர். அவரை போய் கூட்டியாந்து இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிங்கியான்னாரு. இப்ப அவர் பல மொழியும் பேசி வந்தாரு. ஒரு மொழியை பேசும்போது நாய் வாழாட்டிருச்சு. நாய்க்கு புரிஞ்சிருச்சு, கூப்பிட்டோன்னு வந்துருச்சு. அந்த மொழியை சொல்லி கூப்பிட்டோன்னு நாய் கிட்ட வந்துருச்சு. அது என்ன? இப்ப அரசாங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, இந்த மொழி பேசினவங்க தான் இந்த நாய் வளர்த்திருக்காங்க அப்படின்னு அந்த நாட்டுக்கு போய் அவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து அடைச்சு தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப இதை கண்டுபிடிக்க உதவியா இருந்தவர் இந்த பழ மொழியும் படிச்சவரா, அவரை கூப்பிட்டு அவருக்கு கௌரவப்படுத்தணுமே. ஐயா, இவ்வளவு பெரிய செஞ்சிருக்கிறீங்க, அதனால எங்க நாடு உங்களுக்கு பெரிய சன்மானம் கொடுக்க நினைக்குது. உங்களுக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேணுமா, எது காசு பணம் வேணுமா, இல்ல இடம் பொருள் வேணுமா, இல்ல பங்களா பதவி, ஏதாவது பதவி வேணுமா அப்படின்னு ஒன்னொன்னா கேட்கறாங்க. அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு மறுக்கிறார். சரி, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஏன் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறீங்க, அதுக்காக நாடு உங்களுக்கு பெரிய பாராட்ட செய்து ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாங்கிறீங்களே. அப்படியே வேண்டாங்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு.
எதுவும் வேண்டாம், இந்த நாயை மட்டும் நாயை மட்டும் கொடுங்கன்னாரு. என்ன? அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவ்வளவு பெரிய வாய்ப்பு வருது, நாயை போய் கேட்குறியா, நாயை வச்சு என்னையா பண்ண போறேன்னாங்க. ஒன்றும் இல்லையா, இந்த நாயை கொடுங்க. நான் இந்த மொழியெல்லாம் படிக்கும்போது எங்க வீட்டில் எங்க வீட்டம்மா எந்த நாய் கேட்க போகுதுன்னா இந்த நாய் கேட்டுருச்சுட்டின்னு அந்த நாய்க்கு சொல்லணும், அதனால இந்த நாயை கொடுங்கன்னாரு. சரி, எவ்வளவு பெரிய சிந்தனை, ஒரு சின்ன விஷயம் இல்லை, அவ்வளவு இருக்கு. மொழி அவ்வளவு உயர்ந்தது, மொழி நம்மை வாழ வைப்பது. அதனால மொழி பற்றி எல்லாருக்கும் இருக்க வேண்டும். மொழி இழந்து விட்டால் இனத்தை இழப்போம், வளத்தை இழப்போம், அகதிகள் ஆக்கப்படுவோம் சொந்த நாட்டிலே. இது யதார்த்தம், இது ஒவ்வொரு நாட்டு வரலாற்றிலையும் உண்டு என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அப்பை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, அருளா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் சௌக்கியமே, கருடல் சொன்னது.